ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு கேட்டிங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரெடிட் புட் ஸ்ப்ரெட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ரிஸ்க் வந்து லிமிட்டட் ஆகிடும். இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஆப்ஷனை செல் பண்ணோம்னா நம்ம ரிஸ்க் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம ரிஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஒரு சேஃபான ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இல்லாமல் ஒரு ஸ்லைட் புல்லிஷாக இருக்கும், ரொம்ப ஒரு நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரலானா ஒரு சைட்வே மார்க்கெட்டாக இருக்கும், ஒரு கன்சாலிடேஷனை நோக்கி மார்க்கெட் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தி மார்க்கெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ப்ரீமியமாக எடுத்துக்கலாம், இன்கமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏடிஎம் இல்லைனா ஸ்லைட்டாக ஓடிஎம் இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவோம். ஓகேவா? இதில் கிடைக்கிற அந்த ப்ரீமியம் வந்து நம்மளோட இன்கம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நல்ல ஓடிஎம்மாக இருக்க ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிப்போம். இது வந்து நம்ம அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிடுவோம். இது வந்து நம்மளுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம லாஸை வந்து மேலே எடுத்துகிட்டு போகாது. ஸோ இதுக்காக தான் இதை நம்ம பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துறது மூலிமா நம்ம ரெண்டு விஷயம் நம்ம பெனிஃபிட்டாக இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட அன்லிமிட்டட் ரிஸ்க் வந்து ஒரு லிமிட்டட் ஆகிடுது. இன்னொன்று வந்து நமக்கு வந்து அதிகமான ஃபண்டு தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பொதுவாக நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லேக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒரு 30,000-40,000 இருந்தாலே உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்த ரெண்டு யூஸ் இருக்குது. பட் இதில் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் அமௌண்ட். இப்போ நம்ம பொதுவாக ஆப்ஷனை செல் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல பெரிய ப்ரீமியம் அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் நல்ல ஒரு 30 நாள் எக்ஸ்பீரி இருக்க டைம் இருக்கிறத விற்றோம்னா நம்மளுக்கு ஒரு 19,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 19,000 20,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தும் போது அந்த அமௌண்ட் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? அது பாதி ஆகிடும், ஒரு 10,000 ரூபாய் ஆகிடும். 20,000 கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 10,000 கிடைக்கும். ஆனால் நம்ம ரிஸ்க் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒரு கண்டினியூவாக ஒரு மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரெகுலராக ப்ராஃபிட் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, திடீர்னு அவங்களுடைய அன்லிமிட்டட் ரிஸ்க் வந்து அவங்களோட மொத்த கேபிட்டலும் வைப் அப் ஆகி போயிடுது மார்க்கெட்டை விட்டு. அந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து நம்ம ட்ரேடிங்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு டைம் நம்மளுக்கு லாஸ் ஆனால் கூட பல டைம் நம்ம சின்ன சின்னதாக ப்ராஃபிட் எடுத்து அதை நம்ம ஈடுகட்டிடலாம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் தாட் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சென்சிபிளை வச்சு உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து அந்த பே அப் டேபிள் எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அந்த சென்சிபிளை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இதை பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன். வீக்லி எக்ஸ்பிரியே இருக்கட்டும், 17th வீக்லி எக்ஸ்பிரி இங்கே இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் இல்லைனா ஸ்லைட்டான ஓடிஎம் அதோடைய புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நமக்கு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிசீவ் ஆகும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது, இல்லைனா நியூட்ரலாக முடியும், இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம ஏடிஎம் இல்லைனா ஸ்லைட்டாக ஓடிஎம்மை நம்ம செல் பண்ணால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரீமியம் ரிசீவ் ஆகும். நம்ம இதில் போய்ட்டு ஓடிஎம்மையும் செல் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓடிஎம்மை பேஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆகுது கம்மியாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஏடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். இதை நம்ம செல் பண்ணோன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா, அதாவது நம்ம செல் பண்ண இந்த புட் ஆப்ஷன் ஒரு ஒர்த்லெஸ்ஸாக முடிஞ்சிச்சுன்னா, எக்ஸ்பீரி அன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு 8,149 ரூபாய் கிடைக்கும். நம்ம எடுக்கிற ரிஸ்க் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக எடுக்கிறோம். நமக்கு தேவைப்படுற ஃபண்ட், அதாவது இது ஒரே ஒரு செல் மட்டும் நம்ம பண்ணோம்னா நமக்கு 2,08,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். நம்மளுடைய பே ஆப் டேபிள் போய் பார்க்கலாம். இன்டர்வல் வந்து நான் அண்டர் வைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பே ஆப் டேபிளில் நம்மளுக்கு ரிஸ்க் வந்து இவ்வளோ வேணால் போகும். 48,000 வைக்க கூட ரிஸ்க் போகும். ஒருவேளை மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகிடுச்சுன்னா 48,000 வைக்க கூட நம்ம கையை விட்டு போகும். பட் நம்ம ரிசீவ் பண்ணது வெறும் அதிகபட்சமாக ரிசீவ் பண்ணது வெறும் 8,149 ரூபாய் தான். இப்போ இதை கம்மி பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு
புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் பண்ணுங்கள், ரொம்ப தூரத்தில் பண்ணாதீங்க. அதுக்கும் ரீசன் சொல்கிறேன். இப்போ பக்கத்துலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுவும் 1:1 ரேஷியோவில் தான் வருது. பட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ப்ரீமியம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் பெட்டராக இருக்க ஒரு ப்ரீமியத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓகேவாக வருது. ஓகேவா, ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 1800 லாபம் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு 1939 லாஸ் ஆகும். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுற ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் கேல்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரிசீவ் பண்ணுற ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸும் கொஞ்சம் பெருசாகிடும். ஓகேவா, அந்த அமௌண்ட்டும் நம்ம தள்ளி போக போக அது பெருசாகிட்டே போகும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 3000 4000 கூட எடுக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு 50,000 60,000 வச்சு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு தேவைப்படும், திருப்பி ரொட்டேஷனுக்கு அதுக்காக தேவைப்படும்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரிஸ்க்கை தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, சரி. இப்போ வந்து இதுவே நம்ம தூரமாக போய் நம்ம பண்ணோம்னா, ஒரு ஏடிஎம் இல்லைனா ஓடிஎம்மில் பண்ணாமல் தூரமாக பண்ணோம்னா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 24,800 ரொம்ப சேஃபான ஒரு ஜோனாக இருக்கும். ஏன்னா 25,000 அது பிரேக் பண்ணால் தான் அந்த 800க்குள்ளே வரும். ஓகேவா, ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃபான ஜோன் வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம செல் பண்ணோம்னா இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு இங்கே காட்டும், அதிகமாக காட்டும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தும் போது கீழேயே இருக்க ஒரு இதை போய் நீங்கள் பை பண்ணிங்கன்னா, கீழேயே இருக்க அதுக்கு அடுத்த இருக்க ஒரு ஓடிஎம்மை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா, புட் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ரிஸ்க் மோஸ்ட்லி வராது உங்களுக்கு. அவ்வளோ நிஃப்டி வந்து வேகமாக கீழே இறங்காது. பட் இறங்கலனா கூட உங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இதுக்கு நீங்கள் 42,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அன்றைக்கி டேக்கு வந்து ஒரு 200 300 தான் நீங்கள் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அந்த வெயிட்டிங் டைமையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி இந்த சின்ன அமௌண்ட்டை எடுக்கிறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த மீனிங்கில் தான் நான் சொன்னேன். மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் நிறைய லாட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 5 லாட் 10 லாட் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தள்ளி போய் கூட அந்த ஓடிஎம்மில் இருக்க ஆப்ஷனை கூட இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பண்ணது மூலயமா உங்களுக்கு என்னென்னா ரொம்ப சேஃபாக இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம் வந்து செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரி, நம்ம ஓடிஎம் தானே செல் பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் என்றைக்காவது ஒரு ட்ரேடில் இப்போ அவங்க 100 ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ட்ரேடில் என்றைக்காவது ஒரு ட்ரேடு பயங்கரமாக மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி டேயில் ஏதோ ஒரு மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சுன்னா அவங்க அந்த ட்ரேடில் மாட்டிப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து பெரிய அளவில் மாட்டிக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஒரு ஆப்ஷன் செல்லர் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க எப்பயுமே ப்ராஃபிட்குள்ளே இருக்கலாம், ஆல் டைம் ப்ராஃபிட்லேயே இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினா இதுக்கு ஃபண்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபண்டு வந்து ரொம்பவே தேவைப்படாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 40,000 50,000 வச்சேன் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இங்கே பண்ணுறேன் ஓடிஎம்மில் பண்ணதால் கம்மியாக காட்டுது. பட் ஓரளவுக்கு மேலே வந்து நம்ம ஓரளவுக்கு நியர்பை அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நியர்பையில் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். பல வாட்டி இந்த அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் லாஸ் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. கரெக்டாக? ஸோ அதுதான் நான் சொல்ல நினச்ச விஷயங்களை உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.